சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவது என்ன செய்யும்னா உறவுகளை முறித்து விடும். கவனிங்க, நம்முடைய உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டுமா, அது கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா, நம்ம பேசி முடிச்ச பிறகு நம்முடைய உறவுகள் வந்து இன்னும் நெருக்கமாக வேண்டுமே தவிர நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள விரோத போக்கு வந்துடவே கூடாது. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள பிரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு சில பேருடைய பேச்சு வந்து கேட்கறக்கே பயமா இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் பேசுறதை பார்த்தோன்னா எல்லார் முகமும் ஒரு மாதிரி மிரள ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னா, இந்த ஆளை இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டோம்னா மொத்த குடும்பமே என்ன ஆயிடும், செதறி சின்ன பின்னம் ஆயிடும். அதனால சில பேரை பேச விடுறதுக்கே பயப்படுவாங்க சில பேர். பிகாஸ் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா இணக்கமான வார்த்தையா இருக்காது. அவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத காரியங்களை எல்லாத்தையும் போய் பரப்பி தேவையில்லாத காரியங்களை மடமடன்னு பேசிட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கிற அன்பையும் இணக்கத்தை என்ன செஞ்சிருவாங்க, முறிச்சு போட்டுருவாங்க. முறிச்சு போட்டுருவோம். நீங்க கொஞ்சம் நம்ம இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, ஒரு கணவன் மனைவியா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்வேன். ஒரு நாளைக்கு கணவன் மனைவி தனியாக ஒரு 20 நிமிஷமாவது பேசணும்னு நான் சொல்லுவேன். நம்ம வாழ்கிற ஒரு பிஸி வேர்ல்டில், நம்ம வாழ்கிற ரொம்ப அவசர உலகத்தில் வந்து நம்ம ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸாவது பேசுங்க. ஆனால் நான் நிறைய குடும்பங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன். 20 மினிட்ஸாவது ஒரு நாளைக்கு பேசுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கடந்து வந்தீங்க, என்ன நீங்கள் பார்த்தீங்க, என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்தீங்க, என்ன முடிவுகளை எடுத்தீங்க, யாரை பார்த்தீங்க, எதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்கன்றதை மனம் திறந்து சொல்லுங்க. உள்ள டம்ப் பண்ணாதீங்க. அதை வந்து மனசார மனசை விட்டு என்ன பண்ணுங்க, பேசுங்கன்னு நான் சொல்வேன். ஆனால் நான் பேசுங்கன்னு சொன்னதே நிறைய வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஆமாம், இவங்க பேச போய் அது வந்து என்ன பெரிய சண்டை களமாக மாறிடுச்சு வீடு. 20 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயும் டாபிக் வந்து எங்கேயோ ஆஃப் டாப்பிக்காக போய் அது தேவையில்லாத மனிதர்களை பற்றிலாம் பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களே கிளறி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் பேச சொல்லாதீங்க மனைவியை, அமைதியா இருக்க சொல்லுங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்னு போட்டு. சில கணவன்மாரும் இதுல ரொம்ப கிருபை பெற்றவங்களா இருக்காங்க. பேச ஆரம்பிச்சாலே வாயிலிருந்து அப்படியே அக்கினி தழல் புறப்பட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஒரே அம்பு ஈட்டியா பாயும். அப்போ அது என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அது பில்ட் பண்ணாது. கொஞ்ச நேரத்தில் சில பேர் 10 நிமிஷம் பேசினா போதும், அங்கே ஒரு சண்டை உருவாகலைன்னா அது பெரிய அதிசயம் தான். ஆமாம், 10 நிமிஷம் தான். 10 minutes if they speak, they just burn the whole place down. 10 நிமிஷத்தில் அடிதட்டி கலாட்டாவா மாறிடும். பயங்கர வார்த்தைகள் எங்கெங்கயோ போயிடும். ஏன்னு கேட்டால் அவங்க பேசுறது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு பேச மாட்டாங்க. அந்த நம்ம உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நம்முடைய உறவுகளை வந்து நம்ம பதப்படுத்தணும், நம்ம பாதுகாக்கணும், இதை நீண்ட தூரம் நம்ம கொண்டு போகணும். இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. இதை நம்ம பேசுறதும் நம்ம இதமாக பேசணும், கொஞ்சம் அமைதியாக பேசணும், பொறுமையாக பேசணும் அப்படின்றது இல்லை. எல்லாத்தையும் அடிச்சோம் பிடிச்சோன்னு போட்டு அடிக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, ரொம்ப அதில் பெருமை வேற, நாங்கள்லாம் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. உங்களுக்கு கசாப்பு கடையில் தான் வேலை கொடுக்குமே தவிர வேறு எதுக்குமே இவங்க பொருந்த மாட்டார். எல்லாமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுனா அது குடும்பம் என்ன பண்ண முடியாது, ஒன்றா வாழவே முடியாது. நீங்க வந்து பேசும்போது யோசித்து பேசணும். நான் பேசுறேனே, இதற்கு ஏதாவது ஒரு பின்விளைவு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு காலையில் கூட நம்ம சொன்னோம், இருதயத்தை உடைக்கிறவங்க யாருன்னு கேட்டா கொஞ்சம் கூட உத்தரவாதம் இல்லாம நடந்துக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இருதயத்தை உடைப்பாங்க. இந்த வேதம் சொல்லுது, சில காரியங்களை சொல்லியாச்சு, பேசியாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆனா கேட்டதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஜஸ்ட் டிஸ்ட்ராய் த ரிலேஷன்ஷிப், யூ ஆர் நாட் பிரிசர்விங் இட். அதை நீங்க பதப்படுத்த மாட்டேங்கிறீங்க, அதை பண்படுத்த மாட்டேங்கிறீங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் இது ஒரு ட்ரைனிங் வேணும். சில பேருக்கு வந்து அது எப்படின்னு தெரியல, அது சில பேருக்கு பேச தெரியலையா, பேசி பழக்கம் இல்லையா, அது அல்லது பேச வந்து அவங்க தவறான முன்னுதாரணங்களை வச்சிருக்கிறாங்களான்னு கூட தெரியல. அது என்னன்னு தெரியல, பேச ஆரம்பிச்சாலே சண்டை, திட்டு, குறை சொல்றது, தேவையில்லாத கிண்டி பேசுறது, இதே ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. சில பேருக்கு இருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் பேச விட்டா போதும், எதிரில் உட்காந்துருக்காள் முகத்தை சுளிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. நாம் அப்படி பேசக்கூடாது. நம்ம பேசுறது வந்து நம்ம ஒரு உறவுல இருக்கிறோம், அந்த உறவு என்ன செய்யணும், கட்டி காக்கணும். அதனால சில வார்த்தைகளை பேசாம இருக்கிறதே நல்லதுங்க. சில இடங்கள்ல அமைதியா இருப்பதே நல்லது. ஏன் தெரியுமா? இதை பேசி நான் என் உறவை என்ன செய்ய விரும்பல, கெடுத்துக்க விரும்பல. நீங்க நிறைய குடும்பங்களை பாருங்களேன், இன்னைக்கு எல்லா குடும்பங்கள் பிரச்சனைகளோட வர்றாங்க, நிறைய ஃபேமிலிஸ் வர்றாங்க. ஆனா நான் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராயும் போது
பல வகைகளில் பிரச்சனை உருவாகுது. அதாவது பண விஷயத்தில் பிரச்சனை உருவாகுது. பல விதமான காரணங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். அது நிறைய காரியங்களால பிரச்சனைகள் உருவாகுது. ஆனா மேஜர் ப்ராப்ளம் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பயங்கர கசப்பு, சண்டை, போராட்டம் அப்படின்றதுல மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்தா உடனே ஒன்று தான், பேச்சு தான். சில தடவை இந்த கவுன்சிலிங்லாம் வரும்போது 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஒரு சிசர் எடுத்து 2 நாக்கையும் வெட்டி விட்டா நமக்கு நிம்மதியா இருக்கும், இதுங்களும் நிம்மதியா இருப்பாங்க நினைக்கிற மாதிரி வந்துடும். நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்படி இருக்குங்க. வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. மற்ற எதுலையுமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வேலை செய்வாங்க, நல்லா சமைப்பாங்க, எல்லாமே இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இது பண்ற அட்டூழியம் கொஞ்சம் பயங்கரம். அப்பா, இவருக்கும் அடங்காது, அதுக்கும் அடங்காது, ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னோட ஒன்று அப்படி என்ன சொன்னா பாம்பும் கீரி பிள்ளையுமா அதெல்லாம் கரெக்ட் தானே நான் சொல்றது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானே. அப்போ இது மாதிரி ஒன்று விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கும் திரும்ப 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 திரும்ப. இவங்களுக்கெல்லாம் லாயர் படிச்சிருந்தா நிறைய கேஸ் இந்தியாவில் க்ளோஸ் ஆயிருக்கும். அவ்வளவு ஆர்கியூமெண்ட்ஸை பட்டு பாருங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமே, சின்ன வார்த்தையில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன சாதாரண பேசிக் கான்வர்சேஷன்ஸுங்க, சாதாரண பேச்சுக்கள் கூட அவளை இணைக்கிற மாதிரி பேச தெரியல அவங்களுக்கு. 10 நிமிஷம் பேசினாங்கன்னா 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல படுக்க முடியாது, அவ்வளவுதான். இவர் தலையணை தூக்கிட்டு வெளியே போயிடுவாரு, அந்த அம்மா தனியா ஒரு பக்கம் போயிடுவாங்க, சில பேர் ஆட்டோ எடுத்துட்டு வீட்டை விட்டே போயிடுவாங்க. 10 நிமிஷம் பேசினாலே போதும், அவ்வளவு சண்டை உள்ள அப்படி என்னமோ கொப்பளிச்சுட்டு வரும், காட்டையே கொளுத்தக்கூடிய அளவு. நான் சொல்றேன், நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு. சில பேருக்கு பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் இல்லையா பேசுறதுக்கு? எங்களுக்கு பேசுறதுக்கே உரிமை. உங்களுக்கு உரிமை இருக்கு, உலகத்துல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு பேசுறதுக்கு. ஆனா அந்த பேசுற பேச்சை உரிமையோட பேசணும், உணர்வோட பேசணும். பி காஷியஸ், பிகாஸ் எவ்ரி வேர்ட் யூ ஸ்பெல் அவுட், ஒவ்வொரு வார்த்தை நீங்க விடும்போது இட்ஸ் கோயிங் டு கிரியேட் an எஃபெக்ட். அது ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுது. அது சில பேரை காயப்படுத்தவும் செய்யலாம், காயம் கட்டவும் செய்யலாம். அந்த வார்த்தைகளால் 2 பேரும் ரொம்ப அன்பாகவும் மாறலாம், அந்த வார்த்தைகளாலே 2 பேரும் ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிடலாம்.